بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளிவாயிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்விலே எடுத்து நடக்குமாறு சொன்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து தற்போது நாங்கள் அதனுடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் குறிப்பிட்ட சில தினங்களே இந்த மாதம் எங்களை விட்டு பிரிவதற்கான நாட்கள் காத்திருக்கின்றன. எனவே இந்த ரமலானிலே இடம்பெறக்கூடிய கடைசி, அதாவது பிரியாவிடை ஜும்மாவாக, இந்த ரமலானுடைய வெளியனுப்புகின்ற ஒரு ஜும்மாவாக கூட இந்த ஜும்மா இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ரமலானுடைய கடைசி பகுதியை அடைந்திருக்கின்ற நாங்கள் இந்த நாட்களுடைய சிறப்புகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இருக்கின்ற இந்த கடைசி 10 நாட்களிலே அல்லாஹு தஆலா மிகவும் மகத்தான ஒரு இரவான லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நலவை, குறிப்பாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த ரமலானுடைய இந்த இருக்கின்ற நாட்களை, கடைசி இருக்கின்ற இந்த நாட்களை, குறிப்பாக அதனுடைய இரவுகளை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அது சம்பந்தமாக நாங்கள் நிறையவே அறிந்திருப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையிலே உங்களுக்கு முன்னால் இஸ்திக்ஃபார் ஓடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களுடைய அந்த மிம்பர் மேடைக்கு அவர்கள் ஏறும்போது, முதலாவது அந்த மிம்பர் மேடையில் ஏறும்போது ஆமீன் என்று சொல்கின்றார்கள். இரண்டாவது ஆமீன் என்று 3 வருத்தம் இவ்வாறு ஆமீன் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் அதற்கான விளக்கத்தை நபிகளாரிடத்திலே கேட்கின்றார்கள். வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஏன் இவ்வாறு ஆமீன் சொன்னீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 விதமான பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை என்றால் பதுவா என்று அங்கே விளங்கலாம். பதுவா செய்தார்கள்.
எனவே அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதிலே ஒன்றாக யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் மன் அதிரக்கர் ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு ரஹிமான் ஃபுன், யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நான் ஆமீன் சொன்னேன் என்று சொல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் வந்து அதில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இருப்போமாக இருந்தால் உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானை எங்களுடைய பாவ மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக எங்களை பொறுத்தவரையில் மனிதர்களாகிய நாங்கள் அடிக்கடி பாவம் செய்யக்கூடியவர்களாக, தவறுகள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே எங்களுடைய பாவங்களுக்கு, எங்களை அறியாமல் எங்களிடமிருந்து வரக்கூடிய அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலும் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதென்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்று, அடுத்தது இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய ஒன்று. தௌபா என்பதை பற்றி இங்கே நான் பேச வரவில்லை. தௌபா என்பது அது நாங்கள் செய்யக்கூடிய பெரும் பெரும் பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் நாங்கள் மண்டியிட்டு, அல்லாஹ்விடம் முறையிட்டு, கவலைப்பட்டு பல நிபந்தனைகளோடு செய்ய வேண்டிய ஒன்று. அதற்கு பின்னால் அந்த பாவங்களை நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் சிறிய சிறிய பாவங்கள் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் எங்களுடைய கைகளால், எங்களுடைய பார்வைகளால், எங்களுடைய வாய்களால், இதே போன்ற எங்களுடைய நடத்தைகளால் அன்றாடம் அடிக்கடி நகரக்கூடிய ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அவைகளுக்காக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒன்றுதான் அல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்று. எனவே பாவங்களோடும் தவறுகளோடும் இருக்கக்கூடிய நாங்கள் அவைகளை போக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாயமும், அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மரணிக்கின்ற வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இந்த இஸ்திக்ஃபாரை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான பல சந்தர்ப்பங்களை நாங்கள் கேட்காமலேயே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். தௌபா என்பது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்பது. ஆனால் நாங்கள் கேட்காமலேயே அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவ மன்னிப்புக்கான சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அஸ்ஸலவாத்து, எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதையும் தாண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் அன்றாடம் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய உணவு தேவையை விட, எங்களுடைய ஏனைய தேவைகளை விட மிகவும் முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுமாறு, பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு எங்களுக்கு அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றான். பொதுவாக இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான். அந்த நபிமார்கள் அனுப்பியது நோக்கமே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏகத்துவத்தை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான். ஆனால் அந்த நபிமார்கள் அதோடு சேர்த்து அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அந்த நபிமார்கள் சொன்ன வார்த்தை தான் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்கள் அவருடைய சமுதாயத்துக்கு சொன்ன உபதேசம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரா ஹூதில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு அங்கே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களை பார்த்து சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் என்ன செய்யணும்? அப்ப நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு பிரச்சாரமோ, அதே போன்று இஸ்திக்ஃபார் அங்கே பாவ மன்னிப்பு கேட்பது என்பதும் அதுவும் பாவ மன்னிப்பு தேடுவதையும் ஒரு முக்கியமான ஒன்றாக அங்கே நபிமார்கள் போதித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு ஏவுகின்றான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? எங்களுக்கு ஏவுகின்றான். எனவே இது எங்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு கடமை. அப்ப நீங்கள் தொழுங்கள் என்று எப்படி அல்லாஹு தஆலா ஏவுகின்றானோ அதே போன்று இஸ்தக்ஃபிர், உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு
மன்னிப்பு தேடுங்கள் என்றும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவுகின்றான். எனவே இது அல்லாஹுடைய ஒரு ஏவல், இது ஒரு ஏவல் வினை. எனவே இந்த ஏவலை, இந்த கட்டளையை நிறைவேற்றுவது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஒன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். அவர்களை அவன் விரும்புவதாக, அவர்களை புகழ்ந்து அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த சஹருடைய நேரத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே, சஹருடைய நேரத்திலே மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹு தஆலா எங்கே அவர்களை புகழ்ந்து சொல்கின்றான். சஹருடைய நேரத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கே புகழ்ந்து சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கின்றான், والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله. அல்லாஹ்வை நம்பிய அந்த மக்களுடைய பண்பு எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஏதாவது الذين إذا فعلوا فاحشة ஒரு தவறை, أو ظلموا أنفسهم அவர்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் அவர்கள் செய்து கொண்டால், ذكروا الله உடனே அவர்களுக்கு என்ன வரும்? அல்லாஹ்வுடைய யோசனை வரும். அடே, நான் இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டனே, இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டனே. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள்? فاستغفروا لذنوبهم அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே புகழ்ந்து சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனிடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்கும் போது அல்லாஹு தஆலா எங்களை அங்கே பெருமையோடு புகழ்ந்து அங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குமாறு எங்களுக்கு ஏவுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒரு பாவத்தை செய்து அதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை நீங்கள் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹு தஆலா, நாங்கள் மனிதர்கள், இன்றைக்கு நாங்கள் பல மனிதர்களோடு நாங்கள் பழகும். சில மனிதர்களுக்கு நாங்கள் சில நேரம் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை அல்லது சில விடயங்களை நாங்கள் செய்வோம். நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். ஆனால் சிலர் மன்னிப்பார்கள், சிலர் மன்னிக்காமல். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட பாவங்கள் செய்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டாலும் யஜிதில்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹு தஆலாவை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாவங்களை மன்னிக்க கூடிய ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் செய்கின்ற இந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செய்கிறார்கள்? அங்கே சுவர்க்கத்தில் நுழைவிக்க செய்துவிட்டு இந்த ஒரு கனியை சாப்பிட வேண்டாம் என்று அவர்களுக்கு தடுக்கின்றார்கள். இது சாதாரண ஒரு மரத்தினுடைய கனி. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஷைத்தானுடைய தூண்டுதலினால் சாப்பிடுகின்றார்கள். நாங்கள் அப்படித்தானே, எங்களுக்கு எது செய்ய வேண்டாமோ அதை தான் நாங்கள் செய்வோம். காரணம், ஷைத்தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் அல்லாஹு தஆலா தடுத்த ஒன்றை நாங்கள் செய்து விட்டோம், அல்லாஹு தஆலா தடுத்த ஒன்றை நாங்கள் செய்து விட்டோம் என்று உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள்? பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். சூரா ஆராஃப், சூரா பக்கரா, இப்படி பல இடங்கள் அல்லாஹு தஆலா சொல்லிக்கான். யா அல்லாஹ், நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். நீங்க இந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று எங்களுக்கு சொன்னாய். ஆனால் ஷைத்தானுடைய இந்த தூண்டுதனால் நாங்கள் என்ன செய்தோம்? சாப்பிட்டோம். எனவே நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருப்போம் என்று அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்தோடு புரண்டு கொண்டிருக்கின்றோம். பாவத்தோடு அடிக்கடி பாவம் செய்யக்கூடிய எங்களுடைய உடல் எல்லா உறுப்புகள் மூலமாகவும் அன்றாடம் பாவங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிகின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, இவைகளுக்கான எங்களுக்குரிய விமோசனம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் சர்வ சாதாரணமாக ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் அல்லது 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் என்று செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலை, ரப்பிக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இப்படியான பல துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பாக அங்கே அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்பதை பல ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்திக்ஃபார் என்பது பிணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தொழில். நாங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் எப்படி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, ஒவ்வொரு காரியங்களுக்கும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதே போன்று முக்கியத்துவப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் அல் இஸ்திக்ஃபார் என்று சொல்வது. அல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது என்பது எங்களுடைய உணவு தேவை, எங்களுடைய ஏனைய எல்லா தேவைகளை விட எங்களுக்கு மிக முக்கியமானது. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அந்த பாவ மன்னிப்பை நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிக்கடி நாங்கள் பாவம் செய்கின்றோம். எனவே அந்த பாவங்களுக்குரிய பரிகாரமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த இஸ்திக்ஃபார் என்பது வெறுமனே நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கான மன்னிப்பு மாத்திரமல்ல. அந்த இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரிஸ்கை விசாலமாக்குகின்றான். அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரிஸ்கை என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலா விசாலமாக்குகின்றான். அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருகின்றான். சூரா நூஹனுடைய அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றான். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹு தாலா என்ன செய்ய இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹு தாலா அதன் பின்னால் என்ன செய்வான்? யன்சிலு அலை, அதாவது உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொழிய செய்வான். உங்களுடைய இந்த தோட்டம் துறவுகளை எல்லாம் அல்லாஹு தாலா அதிலே அந்த மலையின் மூலமாக அவைகளை விசாலமாக்குவான். வயும்திதுக்கும் அம்வாலன் வபனீன், அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய அம்வால் சொத்துக்கள், அதே போல் உங்களுடைய பிள்ளைகளில் எல்லாம் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று 4 விதமான விடயங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அந்த வசனத்திலே சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே இஸ்திக்ஃபார், பாவம், அந்த இஸ்திக்ஃபார் செய்வது என்பது எங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ரிஸ்க் விசாலமாவதற்கும், அதே போன்று எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய பரக்கத் எங்களுக்கு கிடைப்பதற்கும் முக்கியமான ஒரு காரணமாக இந்த இஸ்திக்ஃபாரை நாங்கள் பார்க்கலாம். இதனால் தான் நாங்கள் ரமலானுடைய காலங்களிலே, குறிப்பாக ரமலானுடைய இந்த கடைசி பகுதி நாட்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்ப லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே ஓதுவதற்கான ஒரு பிரார்த்தனையை அங்கே கேட்டபோது, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், பாவத்தை மன்னிக்க கூடியவன், அதை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அங்கே பிரார்த்திக்குமாறு அங்கே தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பிரார்த்தனை இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் எங்களுடைய இஸ்திக்ஃபாரோடு, பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவன் பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறான். ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கும் இஸ்திக்ஃபார், அதே போன்று தௌபா, இஸ்திக்ஃபார் செய்ய கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றான் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தவறுகள், நிறைய பாவங்கள், நிறைய குற்றங்கள் இருக்கின்றது. எனவே நாங்கள் அவைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த இஸ்திக்ஃபாரை எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் அதிகப்படுத்துவதற்கும், அதே போன்று இந்த ரமலானுடைய இந்த நாட்களிலே அதாவது கழிந்து போக இருக்கின்ற இந்த ரமலான் இன்னும் சில நாட்களில், எனவே இந்த ரமலானிலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு தகுதியான அடியார்களாக இந்த ரமலானை அல்லாஹு தாலா பயன்படுத்திக் கொள்வதற்கும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கின்ற நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓதுவதோடும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது, இதே போன்று என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்கின்றதோ முடிந்தளவு அந்த நல்ல காரியங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய நாட்களை நாங்கள் கழிக்க வேண்டும். துஆ கேட்பதை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தௌபா கேட்பதை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கென்று ஒரு நாட்களோ, அதற்கென்று ஒரு நேரமோ, அல்லது அதற்கென்று குறிப்பிட்ட எந்த ஒன்றும் கிடையாது. எனவே எல்லா நாட்களும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடிக்கடி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தான் திலாவத்துல் குர்ஆன், அதே போன்று துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா, இவைகள் எல்லாம் நாங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த ரமலானிலே எங்களுக்கென்று இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே நாங்கள் செய்வதற்காக முக்கியமாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு வணக்கம் தான் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் மூலமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாஹு தாலா இதை துஅமத்தல் லில் மசாகின், ஏழைகளுக்கு உணவாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அதே போன்று வத்துஹூரத்தல் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹு தாலா அவனை தவறிலிருந்து பாவங்களிலிருந்து தூய்மையாக்கி கொள்வதற்காக அல்லாஹு தாலா இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹு தாலா செய்திருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது வாஜிபா இருக்கின்றது. யாருக்கெல்லாம் அந்த அன்றைய நாளுடைய அந்த தேவை போக அவரிடத்தில் மீதமாக இருக்கின்றதோ, எனவே அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அங்கே ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாக இருக்கின்றது. எனவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியான பிரச்சனை இருக்காது. எனவே எல்லோரும் நாங்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையான நிலையிலே தான் இருக்கின்றோம். இதே போல் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நாங்கள் ஒரு குடும்ப உறுப்பினராக, குடும்ப அங்கத்தவராக இருந்தால், ஒரு தந்தையாக இருந்தால், எனக்கு என்னுடைய மனைவி, நான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அதே போல் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னுடைய பராமரிப்பில் இருப்பார்களா இருந்தால் அவர்களுக்காக என்றெல்லாம் நான் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுப்பது என் மீது கடமையாக இருக்கிறது. அதே போன்று உங்கள் மீதும் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அதே போன்று உங்களுடைய மனைவிக்காக, அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அதே போன்று உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு நீங்கள் தான் வளமையாக அவர்களுடைய தேவைகளை, அவர்களுக்குரிய செலவுகளை, அவர்களுக்கு எல்லா விடயங்கள் நீங்கள் பராமரித்தவர் என்று சொன்னால் அவர்களும் உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளை போன்று, உங்களுடைய மனைவியை போன்று அவர்களும் உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர் என்று இப்படி உங்களுடைய பொறுப்பிலே யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, உங்களுடைய பொறுப்பிலே யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜகாத்து கொடுப்பது, நாங்கள் ஜகாத்து கொடுப்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ரமலானுடைய கடைசி பகுதியிலே, குறிப்பாக ரமலானுடைய 27வது நோன்புக்கு பின்னால் நாங்கள் கொடுப்பது சிறந்தது. அதிலும் ஆகவும் சிறந்தது ரமலானுடைய அந்த தொழுகைக்கு முன்னால் கொடுப்பது. ரமலானுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுப்பதுதான் மிகவும் சிறப்பானது. ஆனால் சஹாபாக்கள் நபிகளாருடைய காலத்திலே இந்த நோன்பு 28, 29, 27க்கு பின்னாலே என்ன செய்வார்கள்? அவருடைய ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் இங்கே ஜகாத்துல் ஃபித்ரா இங்கே சில நேரம் இங்கே என்ன செய்வார்கள்? கலெக்ட் பண்ணுவார்கள். இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களுடைய ஊர்களுக்கு, ஊரில் நாங்கள் அதை அனுப்பலாம். ஜகாத்துல் ஃபித்ர் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கதான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சிலர் சொல்வார்கள், இப்போ நாங்கள் இங்கே வேலை செய்யணும், இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கே கொடுக்குறனாலும் சில நேரம் இங்கே என்ன செய்வாங்க? சலிகளை கலெக்ட் பண்ணி நாட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் சில எங்களோட ஊரில், எங்களுடைய உறவுகள் அல்லது எங்கள் ஊரில் பள்ளிகளில் அதை சேர்த்து அந்த காரியங்களை செய்கிறான்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏதோ ஒரு அமைப்பில் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ன செய்ய வேண்டும்? எங்களிடமிருந்து வெளியாக வேண்டும். அப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் ஜக்காத்து கொடுப்போம். ஜக்காத்து கொடுப்பது நாங்கள் இங்கே கொடுக்குறோம் இல்லை, எங்களோட ஊருக்கு தான் நாங்கள் அனுப்புவோம். அதே போல ஜகாத்துல் ஃபித்ரா என்பதும் இங்கே தான் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. என்ன செய்யலாம்? நாங்கள் ஊருக்கும் கொடுக்கலாம். இங்கே கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இருக்கும் என்றால் அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ இந்த ஜகாத்துல் ஃபித்ரில் நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பொறுப்பில் இருக்கிற, அல்லது நாங்கள் தனி ஒருவராக இருக்கிறான்னு சொன்னால் எனக்கு ஜகாத்துல் ஃபித்ர் சாதாரணமாக 2.5 கிலோ உணவு என்ன செய்ய வேண்டும்? உணவா அரிசியோ அல்லது கோதுமை மாவோ ஏதோ ஒன்று உணவாக என்ன செய்ய வேண்டும்? அங்கே 2.5 கிலோ கொடுக்க வேண்டும். அல்லது அதற்குரிய சில என்ன செய்வார்கள்? பள்ளி, இப்போ நாங்கள் ஊர்களில் அதற்குரிய பணத்தை அவர்கள் வாங்குவார்கள். அதற்குரிய அமைப்பில் என்ன செய்வார்கள்? அங்கே அரிசியை வாங்கி அங்கே ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்வார்கள்? அங்கே பகிர்ந்து கொடுப்பார்கள். சிலர் என்ன செய்வார்கள்? இன்னும் சில அதோடு சேர்த்து ஜகாத்துல் ஃபித்ர் அந்த அரிசியோடு சேர்த்து சிலர் என்ன செய்வார்கள்? ஏதோ இன்னும் அவர்களுக்கு தேவையான சமையல் உணவுகள் அதை கொடுப்பார்கள். அது சதக்காவிலே போய் சேரும், அது தவறில்லை. ஆனால் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கட்டாயமாக ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய அந்த பொறுப்பை அங்கே நிறைவேற்றுவது கடமையாக இருக்கின்றது. இது ரமலானுடைய கடைசி பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயமாகும். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய விடயத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் எடுத்து எங்களுக்காகவும் எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதன் மூலமாக அந்த கடமையை நாங்கள் செய்தவர்களாகவும் அதே போன்று அதன் மூலமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன கூலியை வைத்திருக்கின்றானோ அந்த கூலியை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.